வணக்கம். எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆர்பிஐ ஆனது முக்கிய திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 5 புதிய மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஆனது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வங்கிக்கும் தலைமை வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க அப்ரூவல் குடுத்தா தான் ஒவ்வொரு பேங்க்லயும் புதிய மாற்றமானது கொண்டு வரப்படும். ஸோ இப்போ 5 மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆனது வணிக வங்கிகளால் வழங்கப்படும் அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்புத் தொகை, அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்பிடின்னு இந்த அக்கவுண்டுகளுக்கான கட்டமைப்பில் பல முக்கிய திருத்தங்கள், மாற்றங்கள பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஆர்பிஐயின் புதிய விதிகளானது குறைந்த மதிப்புள்ள வைப்புத் தொகைதாரர்களுக்கு அதிக எளிமை மற்றும் அணுகலை உறுதி செய்யும் நோக்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் இந்த விதிகள் ஒவ்வொரு பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்டிற்கும் வழங்க வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளின் தொகுப்பை விரிவுபடுத்துகிறது. முதல் விஷயம், வரம்பற்ற மாதாந்திர டெபாசிட்களை செய்யலாம். அதாவது நீங்க எவ்வளோ பணம்னாலும் டெபாசிட் செஞ்சுக்கலாம். வழங்கல் கட்டணம் அல்லது புதுப்பித்தல் கட்டணம் இல்லாமல் இலவச ஏடிஎம் கார்டு அல்லது டெபிட் கார்டுகளை பயன்படுத்திக்கலாம். மூன்றாவது, வருடத்திற்கு குறைந்தது 25 செக் லீவ்ஸ் கொண்ட காசோலை புத்தகங்கள். நான்காவது, இணையம் மற்றும் மொபைல் வங்கி சேவை. அஞ்சாவது, ஒரு பாஸ்புக் அல்லது மாதாந்திர அறிக்கை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றமா கொண்டு வந்துட்டாங்க. மேற்கண்ட திருத்தங்களுடன் சேர்த்து ஏடிஎம் மற்றும் வங்கிகளுக்கு இடையேயான ஏடிஎம் பரிவர்த்தனைகள் உட்பட வங்கிகள் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 4 இலவச பணம் எடுப்புகளை அனுமதிக்க வேண்டும். மேலும் யுபிஐ, ஐஎம்பிஎஸ், என்இஎஃப்டி மற்றும் ஆர்டிஜிஎஸ் போன்ற டிஜிட்டல் கட்டண பரிவர்த்தனைகள் இந்த ஒதுக்கீட்டிற்கான பணம் எடுப்புகளாக கணக்கிடப்படாது. இதனால் பயனர்கள் டிஜிட்டல் செயல்பாட்டிற்கு அபராதம் விதிக்கப்பட மாட்டார்கள். தற்போது உள்ள பிஎஸ்பிடி வாடிக்கையாளர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வசதிகளை கோரலாம். அதே நேரத்தில் வழக்கமான சேவிங்ஸ் அக்கவுண்ட்களை வைத்திருப்பவர்கள் ஏற்கனவே மற்றொரு வங்கியில் ஒன்றை பராமரிக்கவில்லை என்றால் அவற்றை பிஎஸ்பிடி அக்கவுண்டுகளாக மாற்றலாம். மேற்கண்ட திருத்தங்கள் எல்லாமே ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும். இருப்பினும் வங்கிகள் திருத்தப்பட்ட கட்டமைப்புகள் முன்னதாகவே ஏற்றுக்கொள்ளலாம். பேங்கிங் தொடர்பான மற்ற சமீபத்திய அப்டேட்களை பொறுத்தவரை ஜிஎஸ்டிஎன், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி நெட்வொர்க் ஆனது யுபிஐ, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு முறைகள் மூலம் ஜிஎஸ்டி பணம் செலுத்த அனுமதிக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் ஆந்திர பிரதேசத்தையும் சேர்த்து இங்கே குறிப்பிடத்தக்கது. இது நாடு தழுவிய அளவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஆட்சியின் கீழ் 28 மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டதன் நிறைவை குறிக்கிறது. இந்த பட்டியலில் கூடிய விரைவில் யூனியன் பிரதேசங்களும் ஒருங்கிணைக்கப்படும் என்று ஜிஎஸ்டிஎன் கூறியுள்ளது. அதற்கான பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. இந்த பட்டியலில் ஆந்திர பிரதேசத்தையும் சேர்ப்பதன் மூலம் ஜிஎஸ்டி தளத்தில் வேகமான, பாதுகாப்பான மற்றும் பயனர் நட்பான டிஜிட்டல் கட்டண முறைகள் ஒருங்கிணைப்பதன் மூலமும் இந்திய அரசாங்கமானது பணமில்லா வரி இணக்கத்தையும் ஊக்குவிப்பதோடு சேர்த்து பலருடைய வணிகத்தையும் எளிதாக்கியுள்ளது. இந்த வசதியின் கீழ் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட வரி செலுத்துவோர் இப்போது நெட் பேங்கிங் அல்லது மேனுவல் சலான் பதிவேற்றங்களை நம்பியிருக்காமல் ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலம் நேரடியாக தங்கள் வரிகளை செலுத்தலாம். இந்த புதிய இன்டர்ஃபேஸ் யுபிஐ ஆப்கள் அல்லது ரூபே, விசா, மாஸ்டர் கார்டு மற்றும் டின்னர்ஸ் கிளப் போன்ற முக்கிய கார்டு நெட்வொர்க்குகள் மூலம் உடனடியாக செயலாக்கத்தை செய்யலாம்.